புதருக்குள்ள லவ் பண்ணிட்டு இருக்காங்கடா லவ்வர்ஸ். அந்த பக்கம் போவாதடா, அண்ணன் சொல்றத கேளுடா. தங்கச்சி பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க அப்பா பார்க் கூட்டு போயிருந்தாரு. எப்பறம் இவங்க கூட சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம தம்பி வந்தாப்ல. அவர் நம்மளை பார்த்து பாப்ல அப்படிங்கிற நம்பிக்கையில வந்துட்டேன். பூங்காக்குள்ள வந்தது மயில் தான் நம்மள வரவேற்கும். மனுஷங்களை பார்த்து பயந்து ஓடுற மயில் கிடையாது. கையில இருக்க குச்சி சிப்ஸ் கொத்தி திங்கிற மயில். கிட்ட வருது, முட்டை வருது. இந்த பூல மேற 4 பட்டாம்பூச்சிக்கு தான் இந்த பூங்கா பேரு பட்டாம்பூச்சி பூங்கா. ஆனா இந்த பூங்கால எங்க பார்த்தாலும் புதராவே இருக்கு. இது ஃபேமிலியா வரக்கூடிய பூங்கா மாதிரி தெரியலையே. இதுங்க வேற போட்டோ பிடிக்கணும், பர்ச புடின்னு உசுர வாங்குதுங்க. என்னடா 2 பேரு? என்ன 2 பேரு? எங்க போய் என்னத்தை பார்த்து தொலைஞ்சா? டேய், புதரு பக்கம் போவாத, லவ்வர்ஸா இருக்காங்க, மூஞ்சில காரி துப்பிர போறாங்க. வாய தோற. பர்ஸ் வைக்க இடம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்பயே வாயை காட்டிருக்க வேண்டியதாடா. எவ்வளவு இடம் இருக்கு, இங்க வச்சிருக்கலாம்லடா பர்ஸ. அப்புறம் வண்ண வண்ண மீன்கள், ஆமைகள்லாம் பார்த்துட்டு லவ் ட்ரெயின்ல டிராவல் பண்ணாம கேண்டீன் போயிட்டோம். முக்கி ஆய் போனவனை பார்த்திருக்கேன். முக்கி ஜூஸ் குடிச்சவனை இங்க தான்டா பாக்குறேன். ஏய், நான் புள்ள கடத்துறேன், உன்னை கடத்த போறேன் அப்படின்னு சொன்னா கூட அப்படின்றான். தீனி மேல தம்பிக்கு அப்படி ஒரு பற்று. தம்பி, அண்ணனுக்கு கொஞ்சமா குடியா, ஒரு மடக்கு. என்ன அழகா தம்பி ஏப்ப விடுறாரு பாருங்க. தம்பி, இந்த ஜூஸ் குடிங்க, அதான் அண்ணனுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க கொடுங்க. குர்ரா கொஞ்சம் குட்டிகா கொஞ்சமா ஸ்நாக்ஸ் கரெக்ட் பண்ண முடியாது போலயே. பர்கர் வேணுமா இருக்காது? நக்கு மொகரைய பாரு. சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா டான்னு பிகில் அடிச்சிடறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? புதருக்குள்ள இருக்கிற ரப்பர்ஸ் எல்லாம் துணியை கணன்னு வெளியே ஓடணும்னு அர்த்தம். ஆனா இன்னும் அந்த பக்கம் போய் பாக்கல கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டணும்னா அதை சேர்த்து அடிச்சு விரட்டி விட்டேன். லவ்வர்ஸ் இல்ல, ஃபேமிலியோட தான் வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஓ ஃபேமிலியோட தான் வந்தீங்களா, அப்ப வெளியே கிளம்புங்க. பார்க்க முழுசா சுத்தி பார்க்காம வெளியே வந்தனால இந்த பிக்னிக் எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாவே இருக்கு. வெளியே அனுப்பிச்சு விட்டானுங்க. வெளியே பார்த்தா ஆறு இருந்துச்சு. காலம் நினைக்கலாம்னு இறங்கியாச்சு. ஆத்துல பீஸ்ஃபுல்லா காலம் நினைச்சிட்டு தம்பி எங்கன்னு பார்த்தா தம்பி எதையும் நோண்டிட்டு இருக்காரு. டேய், என்னத்தரா நோண்டிட்டு இருக்கா? அது நாய்பீடா மடையா? ஏன்டா அப்படி பண்றீங்க? பிக்னிக் சிறப்பா முடிவடைந்து விட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் கேக் வெட்டுறதுக்கு. ஆனா காருக்குள்ள ஏதோ ஸ்மெல் வருது. தம்பி, களிமண் நினைச்சு நாய் விட்டு எதுவும் எடுத்து பாயிண்ட்குள்ள எதுவும் சொருகிருக்கியாடா? நாருது. எல்லாத்துக்கும் செருப்படி வாங்காத, இருந்தா வெளியே தூக்கி போட்டு. வீட்டுக்கு வந்தாச்சு. பர்த்டே பேபி கேக் கட் பண்றாங்க. ஐயோ, தம்பி கேக்க பார்த்தா பாஞ்சிருவானே. டேய், அட்டையோட தூக்கிட்டு ஓடிடுவான்னு நினைக்கிறேன் அநேகமா. பர்த்டே பேபி கேக் கட் பண்ணி எடுக்க தெரியாது. பக்கத்துல ஒருத்தன் கேக்க நோண்டிட்டு இருக்கான் பாரு. அவன்லாம் கையே வைக்காம கேக்க நக்கியே தின்னு அட்டையை கிளீன் பண்றவன். அவன்கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கணும் நீ நிறைய.